வீட்டுக்காரரா நம்முடைய காத்தவராயன் இருந்தாருன்னு சொல்லிட்டோம். இப்படி கம்பா நதிக்கரைக்கு வந்து சேர்ந்த ஆரியமாலா அங்க இந்த கிண்ணறி நாதத்தை வாசிச்சுக்கிட்டு இருந்த நம்முடைய காத்தவராயனுடைய அந்த இசையில மயங்கி தன்னுடைய மனசை அவர்கிட்ட பறி கொடுத்துட்டாருன்னு சொல்றாங்க. எப்படியோ இவங்க ரெண்டு பேரும் இப்ப காதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நமக்கு ஒரு டவுட் வரலாம். ஹீரோ ஹீரோயின் தாராளமா லவ் பண்ணட்டும், அதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா வயசு வித்தியாசப்படுது ஐயா. பையன் காத்தவராயன் பொண்ணு ஆரியமாலாவோட சின்ன பையனா இருக்கானே அப்படின்னு சொல்லி நமக்கு டவுட் வரலாம். எப்படா சின்ன பையனா இருக்கான்னு சொல்லி கேட்டா, ஏற்கனவே 2வது பிறவி இவர் எடுத்து அந்த தலையாரியுடைய வீட்டில் மகனா வளர்ந்துகிட்டு இருக்கும்போது இங்கிட்டு ஆரியமாலா பிறந்துடுறாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசா இருக்கும். ஆனா காத்தவராயன் நல்லா பெரிய வயலான பிறகு அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக காட்டுக்கு வராங்க. இந்த அம்மா தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கோபத்தால அவர் எரிச்சு போடுறாங்களா. இப்ப மறுபடியும் சின்ன குழந்தையாத்தான் அந்த அம்மா கிட்ட 3வது புறப்படுத்தி இப்ப காத்தவராயன் வளர்ந்துகிட்டு இருக்காரு. அப்படி பார்த்தா காத்தவராயன் ரொம்ப சின்ன பையன். இந்த ஆரியமாலா காத்தவராயன் 2வது புறப்படுக்கும் போதே பிறந்து வளர்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள வயசு வித்தியாசப்படாதான்னு சொல்லி கேட்டா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கதையானது பல இடங்கள்ல பல மாதிரி மாத்தி மாத்தி சொல்லப்படுறதுனால 3வதா புறப்படுகிற நம்ம காத்தவராயன் பிறந்த சமயத்துல கூட ஆரியமாலா அதே சமயத்துல பிறந்து வளர்ந்திருக்கலாம். ஆனா எப்படி பார்த்தாலும் கதையில இவங்க ரெண்டு பேரும் தான் ஹீரோ ஹீரோயின். இவங்களுக்குள்ள அப்படி ஒன்றும் பெருசா வயசு வித்தியாசப்படல அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நேரமா காட்டுக்குள்ள காதல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பொழுது சாய போகுது.